வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா, எல்லாரும் ஒரு பக்கம் ஃபோனை வச்சு டிப்ரெஷனாக பார்த்துன்னு இருப்பீங்க. என்னடா அந்த ஃபோனெல்லாம் பார்க்கணுமாடான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுங்க, அந்த டிப்ரெஷன் போகிறதுக்கோசம் தான் நான் வீடியோவே போடுறேன். ஏன்னா உங்களுக்காக தான், நீங்கள் காத்துன்னு இருப்பீங்க. உங்களுக்கான ஒரு இன்றைக்கான நியூஸை அப்டேட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். சரி அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம அரவிந்த் இருக்கார்ல, அவர் உண்மை எல்லாமே தெரிஞ்சுக்கிறாரு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன ஏது இது எதுவுமே கேட்கலிங்க. ஒரே வார்த்தை தான் கேட்டார், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா, கடந்த காலத்தை பற்றி எனக்கு கவலையே இல்லை, பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதை என்ன பேசுன்னு சொல்லிட்டு தெரியாமல் மல்லி ஒரு பக்கம் முழிச்சுன்னு இருக்காங்க. உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு, இருந்தாலும் நான் விஜயை காதலிக்கிறேன், அதுக்கு மேலே வெண்பா குட்டியை காதலிச்சுட்டு இருக்கேன், இவங்க ரெண்டு பேரும் விட்டுட்டு என்னால் வர முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அழகா. உடனே அதை கேட்ட அரவிந்த், சரி ஓகே, இதெல்லாம் உங்கள் அண்ணனுக்கு தெரியுமா, இது எல்லாமே தெரியும், அவர் வந்து சூசைட் பாயிண்டில் நிற்க வச்சு நான் சூசைட் பண்ணிக்குவேன், இப்படியே அசிங்கப்படுத்திட்டு அவமானப்படுத்திட்டா, இதை போய் நீங்கள் சொல்லாதீங்க, வேறு வழி இல்லை, என் தலையெழுத்து என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை சொல்லிடுறாங்க. என்ன பேசுறது எது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் அரவிந்த் குழம்பி போயிட்டு இருக்காங்க. சரி ஓகே, நான் பார்த்துக்கிறேன், யார் அந்த வெண்பா குட்டியை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வெண்பா குட்டியோட ஃபோட்டோவை காட்டுறாங்க. அடடா, இந்த பாப்பாவா, இப்போ தான் போலீஸ் ஸ்டேஷனை விட்டாங்க, அவங்க அம்மாவை தேடின்னு இருக்கிறதா சொன்னாங்க, அப்படின்னா அது உங்களை தான் தேடின்னு இருக்காங்க போல், எந்த ஸ்டேஷன் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எல்லாத்தையும் நான் சொல்கிறேன், வெறியா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு பக்கம் பாபுவை கூப்பிட்டு, என்ன பாபு இதெல்லாம் அப்படின்ற மாதிரி, சார் பாபு மாமா என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. உடனே என்னப்பா என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி, இந்த பொண்ணுக்கிட்ட நான் ஆல்ரெடி பழகியிருக்கேன், இந்த பொண்ணு என்கிட்ட சொல்லியிருந்தா என்னோட அம்மா காணும்னு சொல்லிட்டு அப்போவே எனக்கு தெரியும், இது எல்லாமே உங்களோட சதி திட்டம், உங்களோட சதி வேலை தான் சொல்லிட்டு நீங்கள் வேணுமென்னே தானே எப்படியாவது என் தலையில் மல்லியை கட்டி விட்றலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தீங்க, இது எல்லாமே சூழ்ச்சி எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. என்னப்பா சொல்கிறேன், எனக்கு ஒன்றுமே புரியலப்பா, எனக்கு குழப்பமாகவே இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆஹா ஹாஹா ஓஹோ, நடிக்கிறீங்களே, அந்த வீடியோ அதை கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லிட்டு வெண்பா குட்டி பேசுறது எல்லாமே காட்டுறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நேராக மல்லியை கூட்டின்னு வெண்பா இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயின்னு இருக்காங்க. அங்கே போய் பார்த்தா வெண்பா குட்டியே காணுங்க. எங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் விசாரிச்சா, நீ எப்பப்பா அங்கே வந்தால் யாரப்பா விட்ட அப்படின்னு சொல்லிட்டு ட்ராமா போட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா போலீஸ் எங்களை ஒரு ரவுடி இருந்திருக்கான், அந்த ரவுடி இருந்துன்னு இவ்வளோ வச்சு பல்கான ஒரு அமௌண்ட்டு பார்க்கலாம். விஜய், தொழிலதிபர் விஜய், அவங்ககிட்ட பல்கான அமௌண்ட் இருக்கும், அவனை வச்சு நல்லா சர்ற மாதிரியே ஒரு பக்கம் அமௌண்ட்டை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலிங்க. ஆனால் காசு பணம் துட்டு மணி அப்படின்னு சொல்லிட்டு மல்டிப்ளை ஆகின்னு போயினே தான் இருக்க போது. சரி பார்ப்போம் இன்னும் என்னென்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. எதுக்காக குள்ளா போட்டோன்னு பார்க்குறீங்க, ஸ்டைல் இல்லைங்க, பனி பெஞ்சுன்னு இருக்குது. அப்புறம் ஜுரம் இது வந்துச்சுன்னா அதுக்கு யார் ஓரியாடுறது, உட்காந்து ஒன்று ஒப்பாரி வச்சுன்னு உரமாக உட்காந்து நம்ம மூலையில் நம்மளை யார் பார்க்கறது இருக்கா, அதனால் எல்லாத்தையும் நம்மளே பார்த்துனா தான் வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம் அப்படின்ற கான்செப்டில் தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்குது. என்ன பண்ணுறதுங்க, வாழ்க்கை நிறைய இது தானே பிரச்சனை, இன்னும் என்னென்ன நடக்க இருக்குது ஏது நடக்க இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியலிங்க. இதை பார்த்தீங்களா, இவன் பாருங்கள், வாழ்க்கையே பிரச்சனைன்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் சுற்றின்னு இருக்கான். கல்யாணம் பண்ணிட்டு ஐயோ சாமி தாலியாக இவன் ஒரு பக்கம் கழுத்த இருக்கிறான்னு சொல்லிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் சுற்றின்னு இருக்கான். அழுறான் ஒரு பக்கம் உக்காந்து, என் பொண்டாட்டி உயிரை வாங்குறான், என் பொண்டாட்டி உயிரை வாங்குறான்னு. நான் என்ன சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, கோவிந்தா தான் அவனுக்கு. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா செய்யும், நன்றி, வணக்கம், வந்தனம், வருக.